Hi friends, இந்த வீடியோவில் யூனிட் 7 வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஐஎன்எம் தான் சொல்வேன். ஏன்னா இது லெசன்ஸும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் இந்த 5 to 10 லெசன் இருக்குது. இந்த 6 லெசனை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்டாலே போதும். 12th ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது தான் 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து எது படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஐஎன்எம் படிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே கம்ப்ளீட்டாக ஐஎன்எம்மை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் 6 லெசன் முடிச்சதுக்கப்புறமா 12th ஸ்டாண்டர்டில் இந்த ஃபஸ்ட்டு 8 லெசன் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் குரூப் 4 கொஷின் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ 10th 12th கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் அதுவுமே முடிச்சிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் அந்த லாஸ்ட் 3 லெசன் ஓகேங்களா, இது நீங்கள் படிச்சிட்டாலே போதும், ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா எத்திக்ஸ் பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் லெசன் 7 படித்து பாருங்கள். அப்படி இல்லைனா பரவாயில்ல, இந்த லெசன்ஸ் மட்டுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாலே போதும், நம்ம ஃபுல் மார்க் இதில் எடுத்துடலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 21 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 20 லெசனை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக தரோவாக படித்து முடிச்சுட்டு நல்லா டெய்லி ப்ராக்டிஸ்க்கு அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து ஐஎன்எம்மில் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு தெரிய வரும். ஈஸியாகவே நம்ம ஐஎன்எம்மில் ஸ்கோர் பண்ணலாம். இந்த எத்திக்ஸ் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரீட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.